கோவில்பட்டியில் ரூபாய் 16 கோடியே 80 லட்சம் மதிப்புள்ள வீட்டுமனை பட்டாக்களை 3000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கனிமொழி எம்பி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி 3161 பயனாளிகளுக்கு 16 கோடியே 80 லட்சத்து 49,022 மதிப்புள்ள இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் பலரும் பல கதைகள் கூறுவார்கள், அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அருகே 7 கோடி மதிப்பில் அமையுள்ள பள்ளி மாணவர்களுக்கான முதல்நிலை விளையாட்டு மையம் அமைக்கும் பணிகளை கனிமொழி எம்பி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு நாளும் நமக்காக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. தேர்தல் நேரத்தில் நிறைய பேர் வேற வேற கதைகள் சொல்லுவாங்க, நம்ப மாட்டீங்க. நிச்சயமா எனக்கு தெரியும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பல சகோதரிகள் உங்களுக்கு உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த 1000 ரூபாய் நீங்க நினைத்தபடி அதை பயன்படுத்த முடியும். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வந்த கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள எரசக்க நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் தனது சகோதரர் மற்றும் குடும்பத்தாருடன் உசிலமட்டி அருகே உள்ள செடப்பட்டியில் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு ஆம்னி காரில் சென்று வழிபாடுகளை நடத்தி மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அப்போது தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் வந்த பொழுது சிலையம்பட்டி அருகே சாலையின் ஓரம் இருந்த புளிய மரத்தில் எதிர்பாராத விதமாக கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கத்தில் அமர்ந்திருந்த நாகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சின்னமனூர் போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வார்கள். பெண்கள் அப்படி மாறிக்கொள்ள மாட்டார்கள் என மதுரையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் RP உதயகுமார் பெருமிதமாக பேசினார். மதுரை காந்தி மியூசியம் அருகே உள்ள யூனியன் கிளப் கூட்டரங்கில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு ஸ்ருதி ரத்னா விருது வழங்கி கௌரவப்படுத்தினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், ஆண்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாறிக்கொள்வார்கள் எனவும் பெண்கள் அப்படி மாறிக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கௌரவப்படுத்தி பேசினார். இந்த நம்முடைய குணாதிசயங்கள் ஆண்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பெண்களுக்கு மாறாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு சாமியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில நீராடி விட்டு அவர் பூஜை பிரகாசனம் எல்லாம் செய்கிற போது, ஒரு நாள் அந்த ஆற்று நீரிலே அவர் குளித்துக் கொண்டிருக்கிற போது மரத்து கிளையில இருந்து ஒரு தேள் அந்த அவர் நீராடுகிற அந்த ஆற்றிலே அது விழுந்து விடுகிற போது, இத தேளை உயிர் போகிற தருவாயிலே அந்த சாமியார் அவர்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தன் கையால் அந்த தேளை எடுத்து கரையில விட்டு விடலாம், கிளையில விட்டு விடலாம் என்று நினைக்கிற போது, அந்த தேள் அவர் காப்பாற்றுகிற போது அவரை கடித்து விடுகிறது, கொத்தி விடுகிறது. உடனே வலி தாங்காமல் உதறி விடுகிறார். உடனே மறுபடியும் அந்த தேள் தண்ணீரை விழுந்து தத்தளிக்கிற போது மனம் தாங்காமல் மறுபடியும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். 2வது முறையும் அவர் தேள் கையை கொட்டி விடுகிறது, அவர் கையை உதறி விடுகிறார். 3வது முறை காப்பாற்ற முயற்சிக்கிற போது கரையில இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஐயா சாமி, அந்த தேள் தான் உங்களை கொட்டுகிறது, நீங்கள் ஏன் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள்? அதை விட்டு குளித்து விட்டு நீங்க போய் சாமி கும்பிடுற வேலையை பார்க்க வேண்டியதானே என்று சொல்லுகிற போது அந்த சாமியார் அவரிடத்திலே சொன்னாரா, ஐயா, நீங்கள் சொல்வது உண்மைதான், இது எனக்கும் தெரியும். ஆனால் கொட்டுவது தேளின் குணம், அதை காப்பாற்றுவது என்னுடைய குணம் என்கிற அடிப்படையில தான் அது என்னை கொட்டினாலும் நான் காப்பாற்றுகிற அந்த குணம் என்னை விட்டு மாறாது. மோடி மட்டுமல்ல, திமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் காணாமல் போவார்கள் என திமுக கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு காட்டமாக பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளுப்பட்டியில்
எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் T மூர்த்தி ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய KN நேரு, மோடி மட்டுமல்ல, யார் திமுகவை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் காணாமல் போவார்கள் என காட்டமாக பேசினார். அகில இந்திய அளவிலே நாங்கள் எல்லாம் சிறுவராக இருந்தபோது தலைவர் அவர்கள் இந்திய அளவிலே அரசியலிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் தளபதி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் 40 ஆண்டு காலம் உழைத்த கலைஞர் பெற்றிருக்கிற இடத்தை 3 ஆண்டு காலத்தில் இந்திய அளவிலே அரசியலிலே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் நம்முடைய தளபதி அவர்கள். காங்கிரஸ் கட்சி முன்னணியிலே இருந்தாலும் கூட நம்முடைய தளபதி அழைத்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தினந்தோறும் ஆலோசித்து செய்யக்கூடிய இடத்திற்கு நம்முடைய தளபதி வந்திருக்கிறார்கள். அவர் சொல்வது காரணம், இந்த தேர்தலிலே டெல்லியில யார் வர வேண்டும் என்பது அல்ல, யார் வரக்கூடாது என்பது நம்முடைய முக்கியமான கோரிக்கை என்று சொல்லி இந்தியா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆய்வுக் கூட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று பேசினார். அப்பொழுது பேசிய அமைச்சர், நெசவாளர்களுக்கு தற்போது 600 ரூபாய் அளவிற்கு கூலி வழங்கப்பட்டு வருகிறது. இதனை உயர்த்தி 1000 ரூபாயாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 20 கோடி ரூபாய் செலவில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10 இடத்துல கைத்தறிக்கு தான் இது நாங்கள் இது கைத்தறி, அதுக்கு 10 பிளான் பண்ணிக்கிறோம். 10ல் இது 2வது. டோட்டலாக சார் இதுவரை எத்தனை முடிஞ்சிருக்குன்னா அப்புறம் வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்குறோம். 1 by 1 எவ்வளோன்னு நாங்கள் போடுறோம். இது மானியம் நாங்கள் 2 கோடி கொடுக்குறோம், அவங்க 1 கோடி அவங்க முதல் வைக்கிறாங்க. 3 கோடி மொத்தது ப்ராஜெக்ட். 3 கோடியில் மானியம் 2 கோடி. பூங்கா வேறு ஏதாவது இடத்துல அமைக்கும் கைத்தறி பூங்கா சார்? கைத்தறி பூங்கா தான் 10 இந்த வருஷத்தில் 10 ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒன்று போன வாரம் கஞ்சிவரத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம். இது செகண்டு. இது இப்போ 10 ஓப்பன் பண்ணிடுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.